நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சிந்தனையாளர், மிகப்பெரிய அறிவாளி, இரட்டைத்தன்மை கொண்டது. இரட்டைத்தன்மைனா ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டு அதில் திருப்தி அடைய மாட்டீங்க. திரும்பி இன்னொரு தடவை யோசிப்பீங்க, இப்படி இல்லைன்னா எப்படி, அப்படி இருந்தால் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தால் அப்படின்னா நீங்கள் மிதுனமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வாழ்க்கையில் மட்டும் நிலையான தன்மையில் வாழணும்னு ஆசைப்படுவீங்க. திருமண வாழ்க்கையில் நீங்கள் லட்சியம் ஒன்று எடுத்தீங்கன்னா அதில் மாறவே மாட்டீங்க. என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் எடுத்து வச்சு வாழக்கூடிய நீங்கள் இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன நல்ல முடிவுலாம் எடுக்க போகிறீங்க தெரியுமா? என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் செய்ய போகிறீங்க தெரியுமா? உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு குதூகலமாக கொடுக்க போகுது தெரியுமா? உறுதியாக கொடுக்க போகுது. அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆடை, ஆபரணம், அழகு இதெல்லாம் எதிர்பார்க்குற ஆளே கிடையாது. ஆனால் இன்னும் மனசுக்குள்ளே இருக்கும், கொஞ்சம் அழகாக ட்ரெஸ் போட்டு ஜம்முன்னு ஒரு 2 கையில் ஒரு செயினை போட்டு, ஒரு கையில் 2 மோதிரங்களை போட்டு, கழுத்தில் செயினை போட்டு அப்படி ஜம்முன்னு இருக்குன்னு ஆசை இருக்கியா? ஆனால் வேண்டாயா. ஆசை இருக்கியா? ஆனால் வேண்டாயாமீங்க. ஆனால் இப்போ இந்த மாதத்தில் உறுதியாக உங்களுடைய ஆசை, உள் மனதில் உள்ள ஆசை நிறைவேறப்போகுது. ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான மாதம். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் வரப்போகுது. ரொம்ப நாட்கள் ஒரு திட்டமிட்டுருக்கீங்க, இது செய்யலாமா செய்ய வேண்டாமா, இதை பண்ணுவோமா பண்ண வேண்டாமா அப்படின்னு பயங்கரமாக ஒரு திட்டமிட்டுருக்கீங்க. அந்த திட்டமிடுதலில் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எந்த விஷயத்துக்கு திட்டமிடுறீங்களோ அதை யார்கிட்ட சொல்லாதீங்க. சொல்லாமல் திட்டமிடுங்க. பிளான் போடுறதெல்லாம் ஓகே, பிளான் போடாமல் பக்கத்தில் ஒரு ஆளை கூட வச்சுக்கிறது, பிளான் போட்ட பிறகு சரியாக தவறான இன்னொருத்தவங்க கேட்குறது, இதுதான் பெரிய மைனஸ். அதை இல்லாமல் நீங்கள் யோசித்து முடிவெடுத்து உங்கள் ஸ்டோரேஜ் அப்படின்னா இந்த ஸ்டோரேஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா எவனாலையும் காப்பி எடுக்க முடியாது. வச்சு செஞ்சு பாருங்கள். நீங்கள் ரொம்ப நாளாக யோசித்து வச்ச காரியத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அற்புதமாக இருக்க போகுது. புரியுது உங்களுக்கு? சிறப்பான மாதத்தில் செமையான மாதம் வைகாசி மாதம். அதே போல் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் யாரெல்லாம்
டும் 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, உள்ள ஒரு எனர்ஜி பவரை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வைகாசி மாதம் தான், பந்தில் போட்டுடலாம், சிறப்பாக கெட்டிமான சத்தம் கேட்டுடலாம். அதற்கான வாய்ப்பும் கிரகங்கள் வழங்குகிறது என்பது உண்மை. புரியுதா? ஸோ இதில் இரண்டுமே செய்ய முடியுமாங்க? எனக்கு கல்யாணம் முடியணுங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்திலும் ஒரு ஏற்றம் இருக்குங்க, செய்ய முடியுமானா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதம் செய்ய முடியும். அதை நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேனே, உங்கள் உள் மனதில் என்னென்ன ஆசைகள், என்னென்ன எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கோ அதை பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன். புரியுதா உங்களுக்கு? கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் இனிமேல் கொஞ்சம் மேன்மை அடையுங்கிறது கருத்து. நீங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்க, அவங்க சொல்கிற நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க, ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்க மாட்டாங்க, திரும்ப நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட மாட்டீங்க, அப்படி இந்த ஈகோ கிராஸ் ஆகிட்டே இருக்குங்க. ஆனால் உண்மையான அன்பு இருக்குங்க. என் மனைவி இல்லாமல் நான் வாழ மாட்டேன், என் கணவர் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஒரு அன்பை வச்சுக்கிட்டுமே இந்த கோபமாக நிற்கிற விஷயங்கள் அப்படியே மாறப்போகுது. உங்கள் ஸ்டைலே மாறும், உங்களுடைய பார்ட்னர் ஸ்டைலும் மாறும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈர்ப்பு சக்தி வரும். அதுவே ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசில் ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் ஒரு 15ஆந்தேதி 18ஆந்தேதி வரையும் இருக்கும், சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். ஸோ அதை பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், ஓவர் திங்கிங் கொண்டு போக வேண்டாம். கொண்டு போனால் தான் பிரச்சனை. நீங்கள் கொண்டு போகாமல் நீங்கள் ஃப்ரீ மைண்டாக இருங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம், ப்ரொஃபைட்டாக சமாளிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கடுத்து பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். யார்கிட்டையும் நம்பி எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஆளே என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வும் கண்டுபிடிச்சி உங்களோட பல்க் அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் புதிய முயற்சியும் நன்மையை கொடுக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை.